फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நல்ல சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்திரலாம் வாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சு கெட்டியான புளி தண்ணி எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துடலாம். நம்ம இன்னைக்கு இந்த புளி தண்ணியோட மசாலா பொடி எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துருங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கலக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும். அடுத்ததாக இதோட தேவையான அளவுக்கு உப்பு அந்த மீன் துண்டுகளுக்கும் சேர்த்து இந்த டைம்லேயே நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. அது இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 பச்சை மிளகாவையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 150 கிராம் போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு வடகம் சேர்த்தும் போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். கிடைச்சா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா முழுசாகவே போட்டுருங்க. அப்புறமா நல்லா பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் கையில் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்த 2 தக்காளி, அரைக்கவும் வேண்டாம், நீங்கள் கட் பண்ணியும் போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கையில் பிழிஞ்சு நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி தண்ணி, அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இந்த டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு, எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு 1.5 கிலோ வஞ்சர மீனை சேர்த்துடலாம். இதை நெய் மீன்னு சொல்லுவாங்க. இதில் முள் அதிகமாக இல்லாதனால குழந்தைகளுக்கும் நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ எல்லா மீனையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முன்னு சூப்பரான வாசனையோட நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நம்ம வஞ்சர மீன் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சாதத்தோட, இட்லியோட, தோசையோடவெல்லாம் சூப்பர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த வஞ்சர மீன் குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.